அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ஜென்மராசியில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் கூட பெரிய அளவில் சிக்கல் இல்லை. ஆனால் ஜென்மத்தில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று நிகழ்வுகள் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன. எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை முழுமையாக தவிர்க்க முடியும். காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கையில்தான் இருக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்கதியில் வலம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வந்த சூழலில் தனது சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமருகிறார். இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். ஆனால் இந்த வேளையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1 ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. சுமார் 4 மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது அதிசாரமாக உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு வகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு 4 மாதங்களில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார். பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வலம் வரவில்லை. எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவே நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடம் இருந்து வருமா
என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார். குரு பகவானிடமிருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் உருவாகலாமே தவிர குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார். தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குரு பகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும். அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்மை நிறைந்தவையாக அமையும். காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தவிடுபடியாக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே ஜென்ம குருவின் ஆதிக்கம் நிறைந்தாலும் கூட முழுமையாக அமையாத இந்த சூழலில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பின் விரய செலவுகளை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மற்ற சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவரால் வீண் விரய செலவுகள் ஏற்படாது. எனவே சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உணர்ச்சி வசப்படுவதில் முற்றிலும் தவிர்த்து முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கடகராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக உறுதியாகவே அமைகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்களை கடகராசிக்காரர்களுக்கு குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தையும் வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கூட முற்றிலுமாக தவிடுபடியாக்க முடியும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை தனது சொந்த ராசியை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிச்சயம் நிறைவாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு பிடித்த பல காரியங்களை உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செய்து முடிப்பதோடு கடகராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அடிக்கடி உடல் ரீதியாக சந்தித்த சோர்வுகள் நீங்கி
உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த வேளையை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.